மீனாவ தன்னோட மருமகளா ஏத்துக்காத விஜயாவுக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிந்தாமணிக்கு விஜயா ஸ்ருதி வீட்லயும், அண்ணாமலை முத்து மீனா சந்திராவோட வீட்ல இருக்கிறதும், மனோஜ் ஷோரூம்ல இருக்கிறதும் எப்படியோ விஷயம் தெரிய வர கண்டிப்பா இதுக்கு மேலேயும் அந்த குடும்பத்தை கதற விடணும், அந்த விஜயா கிட்ட இருந்து மனோஜை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிந்தாமணி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி, உன் புருஷன் மனோஜ் அங்க ஷோரூம்ல தனியா இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ரோகிணிய கிளம்பி நேரா அங்க ஷோரூமுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் சந்தோஷ் இங்க மனோஜ் கிட்ட, பாஸ் என்ன பாஸ் நேத்து ராத்திரி நல்லா தூக்கம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்தோஷ் கேட்க, ப்ரோ என்ன ப்ரோ விளையாடுறீங்களா? அந்த எலி தொல்லையை விட உங்களோட கொரட்டை தொல்லை தான் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. என் கூடலாம் இனிமே நீங்க தூங்கவே தேவையில்ல, இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் ரோகிணியுமே ஷோரூம்குள்ள வராங்க. உள்ள வந்த ரோகிணியோ அங்க மனோஜை பார்த்து, என்ன மனோஜ் நீ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டதா நான் கேள்விப்பட்டேன். ஆமா, ஆன்டி எல்லாம் ஸ்ருதி வீட்டுல இருக்காங்க. அது சரி, நீ எதுக்காக இங்க வந்து தங்கிட்டு இருக்க? ஏன் உனக்காக நான் இல்லையா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் உன்னை என்னோட வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி சொல்ல, உடனே மனோஜ் இருந்துகிட்டு, என்ன ரோகிணி பேசுற? இந்த விஷயம் மட்டும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என்னை கொன்னே போட்டுடுவாங்க. என்னாலெல்லாம் உன் வீட்டுக்கு வர முடியாது. நீ நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் பேச, என்ன மனோஜ், நான் உன்னோட ஒய்ஃப். அப்படி இருக்கும்போது நீ இப்படி தன்னந்தனியா இந்த ஷோரூம்ல இருந்து எலிக்கிட்ட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றியா? அப்படியெல்லாம் இருக்க முடியாது. என்னோட வீட்டில் ஏசி போட்டு நல்ல குழு குழுன்னு வச்சிருக்கேன். நீ வா, இப்போ என்ன பகல்ல நீ ஷோரூம்ல வந்து இரு, ராத்திரி மட்டும் என் கூட வந்து இரு. இப்போ உங்க அம்மாவுக்கு தெரியவ போது, ஆன்ட்டி தெரிஞ்சாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்னது, என் அம்மாவுக்கு தெரிஞ்சா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அட நீ வேற, என் அம்மாவுக்கு அன்னைக்கு நீ தான் என்னை ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி நான் போய் உன்னை பத்தி பெருமையா ஒரு 4 வார்த்தை பேசினதுக்கே என்னை அந்த கத்து கத்துனாங்க. இதுல நான் வந்து உன் கூட தங்கின விஷயம் மட்டும் என் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, பேயாட்டம் ஆடிடுவாங்க. அதுக்கு எனக்கு இந்த எலி தொல்லையே எவ்வளவோ பரவாயில்ல, நான்லாம் வரமாட்டேன். நீ பேசாம கிளம்பு ரோகிணி, அம்மா இப்போ திடீர்னு வந்தாலும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மனோஜ் பேச உடனே சந்தோஷ் இருந்துகிட்டு, பாஸ் என்ன பாஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம முட்டாள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட ஒய்ஃப் பாஸ், நீங்க ஏத்துக்க போறதா தானே என்கிட்ட சொன்னீங்க. அதனால ராத்திரி மட்டும் அவங்க சொன்ன மாதிரி நீங்க அவங்களோட ரூம்ல போய் தங்கிட்டு ஏசி காத்துல குழு குழுன்னு இருந்துட்டு வர்றதை விட்டுட்டு என்னமோ முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க ரோகிணி, நீங்க தாராளமா கூட்டிட்டு போங்க. ஆனா ஒண்ணு, காலையில 10 மணிக்கு ஷோரூம் ஓபன் பண்றதுக்குள்ள மனோஜ் இங்க வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்தோஷ் சொல்ல, போதுமா போதுமா மனோஜ், அவர் புரிஞ்சுக்கிறத கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க, நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மனோஜை அழைச்சிக்கிட்டு ரோகிணி நேரா தன்னோட வீட்டுக்குமே அழைச்சிக்கிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க விஜயாவோ இப்படி வீடு பறி கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு வீட்டுல இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தத்தோட உக்காந்துக்கிட்டு இருக்க அதே நேரம் இங்க ஸ்ருதியோட அம்மா வந்து, சம்மந்தி வாங்க சம்மந்தி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயாவை அழைச்சிக்கிட்டு அங்க நேரா டைனிங் டேபிளுக்கு போக அதே நேரம் அங்க ரவியும் ஸ்ருதியும் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வராங்க. மவளே வா மவளே வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியையும் அங்க ரவியையும் அழைச்சு டைனிங் டேபிள்ல உட்கார வைக்க அதே நேரம் விஜயாவுமே வந்து சாப்பிட உட்காடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஸ்ருதியோட அம்மா சாப்பாடெல்லாம் பரிமாற அந்த சாப்பாட்டை பார்த்ததும் இங்க விஜயாவுக்கு அப்படியே அதிர்ச்சியா இருக்கு. என்ன சம்மந்தி, இது சாப்பாடா இல்லைனா வேற ஏதாச்சுமா? சாப்பாடெல்லாம் இவ்வளோ பெருசு பெருசா இருக்கு, இந்த சாப்பாட்டையா நீங்களாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட இங்க விஜயா கேட்க உடனே இங்க ஸ்ருதியோட அம்மா இருந்துக்கிட்டு, அட ஆமா சம்மந்தி, இந்த சாப்பாடு ரொம்ப காஸ்ட்லி, அதுவும் இல்லாம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் நீங்க எடுக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா கேட்க, அது வந்து இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் எனக்கு சாப்பிட கூட பிடிக்காது. இந்த சாப்பாட்டை எப்படி தான் சாப்பிட்றீங்களோ தெரியல. எங்கள் வீட்டில் பொன்னி அரிசி தான், அதுவும் வெள்ளை வெளையல்னு நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயாவோ பிடிக்காத வேண்டா வெறுப்புக்குன்னு அந்த சாப்பாட்டை கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு எழுந்து போய் கையும் கழுவிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்ருதியோட அம்மாவுக்குமே பயங்கர கோபம் வந்து நேரா அங்கே ரூமுக்கு வந்த ஸ்ருதியோட அப்பா கிட்ட, என்னங்க இது, அந்த பொம்பளை ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கு,
ஏதோ இருக்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலே ஸ்ருதிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஏதோ வடிச்சு கொட்டினா என்னமோ சாப்பாட்டுல 1008 குறை சொல்லி அப்படியே பாதி சாப்பாட்டை வேணும்னு வேஸ்ட் பண்ணிட்டு அது பாட்டுக்குன்னு போய் கை கழுவிக்கிட்டு இருக்கு. இல்ல இல்ல, இந்த பொம்பளைய இப்படியே இந்த வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தா இது சரிப்பட்டு வராது. என்னோட சாப்பாட்டையே குறை சொல்லிக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படிதான் காலையில காஃபி எடுத்துக்கிட்டு போய் கொடுத்தா இந்த காஃபியெல்லாம் என்ன கஷாயம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு போய் அந்த சிங்கில் ஊத்திடுச்சு. நானும் மறைஞ்சிருந்து பார்த்தேன். ஆனா அது நான் பார்க்கலன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. இப்படிப்பட்ட பொம்பளைலாம் நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வராது. முதல்ல இந்த பொம்பளைய வீட்டை விட்டு துரத்தி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதியோட அம்மா பேசிக்கிட்டு இருக்க. உடனே ஸ்ருதியோட அப்பா இருந்துகிட்டு, ஏய் நீ வேற ஏதாவது பண்ணி வச்சுட்டு நம்ம மவளுக்கு ரொம்ப வருத்தமாயிடும். என்னங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க எதுவும் பேசாம இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதியோட அம்மாவோ ஒரு பெரிய திட்டத்தை போடுறாங்க. மறுநாள் எப்பவும் போல இங்க விஜயா தூங்கி எழுந்து வந்து அப்படியே சோஃபால உக்காந்துக்கிட்டு இருக்க. அங்க இருந்த எல்லாருக்குமே காஃபி எடுத்துக்கிட்டு வர. அதை பார்த்ததும் இங்க விஜயா இருந்துகிட்டு, ஐயோ சமந்தி, எனக்கு அந்த காஃபிலாம் வேண்டாம். நேத்தே எனக்கு சுத்தமா குடிக்க பிடிக்கவே இல்லை. வேண்டாம் வெறுப்புக்குன்னு தான் குடிச்சேன். இதை போய் மறுபடியும் குடிக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கெல்லாம் வேண்டாம். எப்படிதான் இந்த கன்றாவி காஃபியை நீங்க குடிக்கிறீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா வார்த்தையை விட உடனே ஸ்ருதியோட அம்மா இருந்துகிட்டு, என்ன சமந்தி, என்ன பேசுறீங்க? கன்றாவி காஃபியா? இது கூட இல்லாம தான் இப்போ நீங்க நடு தெருவில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் மாவ தான் உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. உங்களுக்கு போனா போதுன்னு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டா என்னமோ ஏன் சாப்பாடு வந்ததுல இருந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதியோட அம்மா பேச உடனே விஜயா இருந்துகிட்டு, என்னங்க இது, நான் இந்த வீட்டுக்கு வந்தா உங்களோட சாப்பாட்டுக்கு நானும் பழகணுமா என்ன? எங்க வீட்டில் இருக்கும்போது என் மருமக மீனா எனக்கு அம்புட்டு ருசியா சமைச்சு போடுவா. அது எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஆனா இந்த வீட்டில் நீங்க சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. டே ரவி, எனக்கு பிடிக்கவே இல்லடா. நான் வேணா பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போறேன். இவங்க சமைக்கிற சாப்பாடு நீ வேணா சாப்பிட்டு பழகிருப்ப. ஆனா என்னால இந்த வீட்டுல ஒரு வேலை கூட சாப்பிட முடியாது. நான் கிளம்புறேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா ரொம்ப பதட்டத்தோட எழுந்துக்க. வந்த கோவத்துக்கு ஸ்ருதியோட அம்மாவோ கையில வச்சிருந்த காஃபியை எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே சமந்தி அப்படிங்கிற மாதிரி முன்னாடி எடுத்துக்கிட்டு வந்து அவங்களோட புடவையிலேயே கீழே ஊத்திடுறாங்க. உடனே இங்க ஸ்ருதியோட அம்மாவோ, சமந்தி சமந்தி மன்னிச்சிருங்க சமந்தி, ஏதோ உங்ககிட்ட வந்தேன், அப்படியே கால் தடுக்கி உங்க மேல ஊத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப திமிராவே அங்க ஸ்ருதியோட அம்மா பேச இங்க விஜயாவுக்கு ஸ்ருதியோட அம்மா பேச்சு இங்க புரிய ஆரம்பிக்க, பரவாயில்ல பரவாயில்ல சமந்தி, நான் கிளம்புறேன். டே ரவி, என்னால இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அவசர அவசரமா ஆட்டோ பிடிச்சு நேரா அங்க பார்வதியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ஸ்ருதியோட அம்மா கிட்ட ஸ்ருதியோட அப்பா இருந்துகிட்டு, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. என்னது, நான் பண்றது தப்பா? அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசி பாத்தீங்களா? என்னமோ நாம செய்யற சாப்பாடு சுத்தமா பிடிக்கலையாமே, அதனால்தான் இதுதான் சாக்குன்னு கையில வச்சிருந்த காஃபிய மேல ஊத்தி அனுப்புனேன். இதோட அந்த பொம்பளை வீட்டு பக்கமே வரக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆட்டோ பிடிச்சு வேக வேகமா பார்வதி வீட்டுக்கு வந்த விஜயாவோ பார்வதி வீடு பூட்டி இருக்கிறத பார்த்ததும் அங்க பார்வதிக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ பார்வதி, எங்க இருக்க பார்வதி? உன்னோட வீட்டுல தங்கறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா கேட்க, என்ன விஜயா, ஒரு வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வர மாட்டியா? நான் சிவன் கூட கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன், வர 2-3 நாள் ஆகும். ஆமா சரி விஜயா, பார்த்து வீட்டுக்கு போ, நான் வச்சிடுறேன், அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்வதியுமே ஃபோன் வைக்க வேற வழி இல்லாம நடுத்தெருவில் நின்றுக்கிட்டு இருந்த விஜயாவோ எல்லாத்தையும் நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. சே, நம்ம அந்த வீட்டை இழந்துட்டு இப்போ வீடு வீடா போறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. என்னால மறுபடியும் அந்த ஸ்ருதி வீட்டுக்கெல்லாம் போகவே முடியாது. அவங்க பண்றதும் அவங்க நடந்துக்கிறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. பேசாம நாமளும் போய் மனோஜோட கடையிலே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மறுபடியும் ஆட்டோ பிடிச்சு நேரா அங்க மனோஜோட ஷோரூமுக்கு போக, ஷோரூம்ல மனோஜ் இல்லாததை பார்த்ததும் அங்க இருந்த சந்தோஷ் கிட்ட, டேய் எங்கடா என் பையன் மனோஜ்? அது வந்து எங்கேயோ போயிருக்காரு, வந்துருவாரு. எங்க போயிருக்கான்? உண்மையை சொல்லு, உன் மொழியே சரியில்லையே. என்ன பாஸ், நீங்க உண்மையை சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த ஜீவாவோ, அவங்களோட வைஃப் அதான் அந்த ரோகிணியோட வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைக்க, இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கு. என்னது, என் புள்ள மனோஜ
அந்த பார்லர்காரி மைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காளா? வீடு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜீவா கிட்ட கேட்க, உடனே சந்தோஷ் இருந்துகிட்டு எங்களுக்கு தெரியாது, அவன் நாளைக்கு காலையில வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சந்தோஷ் சொல்ல, வேற வழி இல்லாம இங்க விஜயாவோ மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில என் புள்ள மனோஜ என்கிட்ட இருந்து அந்த பார்லர்காரி பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா. இனிமே நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடு தெருவுல நின்னுகிட்டு இருந்த விஜயாவுக்கு அங்க சந்திராவோட வீடு ஞாபகம் வேற வழி இல்லாம இங்க ஆட்டோ பிடிச்சு நேரா அண்ணாமலை இருக்க சந்திராவோட வீட்டு வாசலுக்கு போய் பொட்டியும் படுக்கையுமா நின்னுகிட்டு இருக்கிறத அங்க சந்திரா பார்த்துட்டு, சமந்தி, மீனா, உன் அத்தை வந்திருக்காங்க பாரு, கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க, மீனாவோ வேக வேகமா போய், அத்தை வாங்க அத்தை, உள்ள வாங்க, வீடு வாசல் வரைக்கும் வந்துட்டு எதுக்காக வாசல்ல நின்னுகிட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வாய் நிறைய உள்ள கூப்பிட, உடனே இங்க விஜயா மெதுவா வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்த விஜயாவை பார்த்ததும் அங்க அண்ணாமலை இருந்துகிட்டு, என்னமோ இந்த சம்மந்தி வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படி இப்படின்னு வீரவாசனெல்லாம் பேசிட்டு ஸ்ருதி வீட்டுக்கு போனேன், இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க, இங்க விஜயாவோ அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, அந்த ஸ்ருதி வீட்டுல நல்லபடியா இருக்கலாம், வசதியா இருக்கலாங்கிற ஒரே எண்ணத்துல அங்க போனேன். வசதி இருந்தது, ஆனா மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கு போனேன். பார்வதியும் வீட்டை பூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிட்டா. அதுக்கப்புறம் என் புள்ள மனோஜ் கூடயே போய் தங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போனேன். அங்க போனா அந்த பார்லர்காரி என் மனோஜை கூட்டிகிட்டு போயிட்டா. அப்போ ஸ்ருதி வீட்டுல உனக்கு வசதி இருந்து மரியாதை கிடைக்கலன்னு வீட்டை விட்டு வந்துட்ட. உன் புள்ள மனோஜ் அந்த ரோகிணியை தேடி போயிட்டான்னு சொல்லிட்டு இப்போ போக நாதி இல்லைன்னு சொல்லிட்டு இங்க சம்மந்தி வீடை தேடி வந்திருக்கியா? முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேச, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, நான் போக மாட்டேன், நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் இருப்பேன், எனக்கு வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா அங்க அண்ணாமலையோட காலை பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க, உடனே இங்க முத்துவ மீனாவை இருந்துகிட்டு, அப்பா அம்மாவை பார்க்க கஷ்டமா இருக்கு, அவங்க இங்கேயே இருந்துகிட்டோம், அவங்க எங்க போவாங்க, அம்மா நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் சொல்ல, இங்க மீனா இருந்துகிட்டு, அத்தை இதுக்காகவா அழுதுகிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா நீங்க தாராளமா இந்த வீட்டுல இருக்கலாம், உங்களுக்கு 3 வேளையும் பிடிச்ச மாதிரி இந்த வீட்டுல நீங்க சாப்பிடலாம், அன்பை எதிர்பார்க்கலாம், மரியாதையை எதிர்பார்க்கலாம், எல்லாமே இந்த வீட்டுல உங்களுக்கு கிடைக்கும், எந்த ஒரு குறையும் உங்களுக்கு இருக்காது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா பேசின பேச்சுக்கு அங்க விஜயா மீனாவை பார்த்து அப்படியே ஆறுதல் அடைகிறாங்க. ச்சே, இந்த மீனாவை போய் நாம எவ்வளவோ கொடுமைப்படுத்தியிருக்கோம், தப்பா பேசியிருக்கோம், கடைசியில இப்போ இந்த வீடு தான் நமக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் தப்ப எல்லாத்தையும் உணர்ந்து இங்க மீனா முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறாங்க விஜயா.